guys, welcome back to God channel. இன்னைக்கு கார்த்திகை தீபம்னால எங்க வீட்ல விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க. நான் கொண்டாட மாட்டோம். கொஞ்சம் சும்மா செலிப்ரேஷனுக்காக. வாங்க அந்த வியூ போய் நம்ம பார்க்கலாம். கம் இப்போ நான் அந்த லுக் உங்களுக்கு காமிக்கேன் இருங்க. இப்போ அந்த லுக் நான் உங்களுக்கு காமிக்கேன். சாரி தலையில் ரெண்டு கைஸ் இதான் எங்கள் வீட்டு செலப்ரேஷன். நல்லா இருக்கா? இன்னும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அது மேலே போயிட்டுருக்கோம். மேலே வந்து இன்னும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நம்ம சும்மா ஒரு vlog போவோம். கார்த்திகை தீபம்னால தெருவே ஜொலிப்பாக தான் இருக்குது. இந்த பாருங்க அந்த வீடு வந்து நல்லா இருக்கீங்களா? இதான் பார்த்தீங்களா கார்த்திகை தீபாவளிக்கு எப்படி டியூட்டிப்பாக இருக்குன்ட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. என் தம்பி எங்கள் அம்மாவும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணணும், இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இன்ஜினியர் கூட இவ்வளோ ஒர்க் பண்ண மாட்டாங்க போல கைஸ். ஆனால் எங்கள் அம்மாவும் என் தம்பி எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள். நிறைய ஒர்க் கைஸ். இது பாருங்கள் என் தம்பி ஸ்பீச்சை பாருங்கள். இப்போ கைஸ் நிறைய இருக்குது கைஸ். நாங்கள் எப்படி பண்ண போகிறோம் இல்லை தெரியும் கைஸ். இது நம்ம வந்து இன்னைக்கு கார்த்திகை தீபாவளியால் இது கீழே படுத்தியாச்சு. இப்போ மேலே ஸ்டார் வைக்கும். நான் கீழே ஆர்ட் வச்சாச்சு. இப்போ அதோட வீடியோ முடிஞ்சிட்டு கைஸ். வீடியோ தொடர்ந்து என்னால் vlog போட முடியல. ஏன்னா ஸ்கூல்ஸ் இருக்குது, டியூஷன்ஸ்லாம் போகணும். டியூஷன் முடிச்சுட்டு வந்து தான் இப்போ ஸ்டார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ விளக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து யூஸ்வலாக அதை கொண்டாட மாட்டோம். சில பேர் வீட்டில் கொல்கட்டை அதெல்லாம் வச்சு கொண்டாடுவீங்க. நாங்கள் கொண்டாட மாட்டோம். சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் இப்படி விளக்கு கொளுத்துறோம். அதனால தான் நாங்கள் விளக்கு வச்சு உங்களுக்கு vlog போட்டுட்ருக்கோம். பார்த்தீங்கல்ல எங்கள் வீட்டே பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஜொலிப்பாக இருக்குன்ட்டு. இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு வீடு இப்போ வந்து அந்த தெரு இதுக்கு அடுத்து ஒரு தெரு இருக்கும். அது ரொம்ப ஜொலிக்கும். ஏன்னா அங்கே மோஸ்ட்லி ஹிந்து தான் இருப்பாங்க. ஹிந்து இருக்கிறதுனால அங்கே நிறைய கார்த்திகை தீபம் கொண்டாடுவாங்க. தீபாவளி எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எல்லாம் எங்களுக்கு கிஃப்ட்டு ஸ்வீட்டு அப்படி கொடுப்பாங்க. ரம்ஜான் அன்றைக்கி அப்படி பிரியாணி எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ கார்த்திகை தீபம் அன்றைக்கி நம்ம vlog போடுவோம். இந்த பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் நம்ம சும்மா ஒரு vlog போவோம். கைஸ் கார்த்திகை தீபம் அன்றைக்கி சேஃபாக விளக்கு கொளுத்துங்க. சேஃபாக அவங்க பேரண்ட்ஸோட விளக்கு கொளுத்துங்க. தனியாக பண்ணிடாதீங்க. எதாட்டு ஆகுதாச்சுன்னா உங்கள் பேரண்ட்ஸ் தான் கஷ்டப்படணும். அதனால் பேரண்ட்ஸோடு சேஃபாக கொண்டாடுங்க. இந்த கார்த்திகை தீபத்தை பேரண்ட்ஸோடு சேஃபாக கொண்டாடுங்க. இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸுக்கு தான் வீட்டு தலைவி. ஏன்னா உங்களுக்கு எதாட்டு ஆகிட்டுனாலே அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப துடிப்பாங்க. அதனால் சேஃபாக கொண்டாடுங்க கார்த்திகை தீபத்தை. நம்ம வந்து இப்போ வாக்குள்ளே போகலாம். என் தம்பியை பாருங்கள். என் தம்பி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான்னு பாருங்கள். இந்த அங்கேருந்து வணக்கம். இங்கே பாருங்கள் ஸ்டார் பண்ணி முடிச்சாச்சு. இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இங்கே பாருங்கள் என் தம்பியை பாருங்கள். இன்டீரியர் ஒர்க்கு எவ்வா உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. எங்கள் அம்மாவும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திகை தீபம் அன்றைக்கி தான் சந்தோஷமே. ஃபஸ்ட்டு எனக்கு இது கார்த்திகை தீபம்னே தெரியாது. ஏன்னா நான் வந்து டியூஷன் போயிருந்த போதில்
விளக்கெல்லாம் கொளுத்திட்டு இருக்காங்க. நான் போயிட்டுருக்கேன், விளக்கெல்லாம் கொளுத்திட்டு இருக்காங்க. அப்போ தான் என்னென்னு கேட்க நியூஸில் கேட்டு நீ கார்த்திகை தீபம்பா, அதனால் எல்லோரும் விளக்கு வச்சு கொழுக்கட்டை வச்சுலாம் கொண்டாடுவாங்க அப்படி சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரியும் இது கார்த்திகை தீபம். சரி வீட்டுக்கு வந்து விளக்கெல்லாம் வாங்கி வச்சுக்க மாட்டாங்க, எனக்கே தெரில, அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு கெஸ்ஸில் தான் வந்தேன். வாங்கி வச்சுருப்பாங்களா வாங்கி வச்சுருக்க மாட்டாங்களான்ட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா வாங்கி வச்சுருக்கேங்க. நான் எதுக்கு தான் இவ்வளோ உற்சாகம் இருக்குன்னா, இன்னைக்கு கார்த்திகை தீபம், நாளைக்கு வந்து எங்களுக்கு சேல்ஸ் டேக்கு நாங்கள் தான் ஸ்டால் போட போகிறோம், பொருள்லாம் வைப்போம், அதுக்கு லஞ்சு அவங்களாம் தந்துடுவாங்க. நாளைக்கு வர என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போது கொளுத்த போகிறோம், அதாவது திரியை பற்ற வைக்க போகிறோம். வாங்க போகலாம்.